Hello people, welcome to Collywood Uncut with me Farina. So நம்ம Collywood Uncut நிகழ்ச்சியில முழுக்க சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. சினிமானாலே நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம் தானே. ஸோ கண்டிப்பாக இந்த ஷோ ஃபுல்லாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் தான் வரிசையாக 1 by 1 வந்துக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறதுக்கு. ஷோக்கு போகலாம். Camera, rolling, music. 1, 2. நம்ம நாகேஷ் சாரோட பேரன், அதாவது நம்ம ஆனந்த் பாபு சாரோட பையன் கஜேஷ் டிரெக்டர் நந்தகுமார் டிரெக்ஷனில் நடிக்கிற படம் தான் கல்கண்டு. ஸோ இந்த திரைப்படத்துக்கு மூலமாக தன்னுடைய தாத்தாவுக்கும் சரி அப்பாவுக்கும் சரி பெரிய பேராக வாங்கி கொடுக்குறதா இவர் சொல்லியிருக்காரு. ஸோ படத்தை பார்த்து தான் இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த படத்தில் டிம்பிள் ஹீரோயினாக ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டை நம்ம எல்லாருமே சேர்ந்து பார்க்கலாமே. புதியகம் சேனல் நேயர்களுக்கு இசையமைப்பாளர் கண்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி இப்போ சமீபத்தில் வெளில வர போகிற படம் வந்து கல்கண்டு. என்ன தமிழ் படம் மூலமாக அறிமுகமாக்கி அந்த ஓமகசியா பாடல்களும் பச்சை மஞ்சா பாட்டு குத்து விளக்கு இந்த பாடல்கள்லாம் ரொம்ப பாப்புலராகி நல்ல ஒரு நேம் எனக்கு கிடச்சிது. அதை தொடர்ந்து நான் செய்து மியூசிக் பண்ணிட்டு வர படங்களில் இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆக போகிற படம் வந்து கல்கண்டு. திரு ஏஎம் நந்தகுமார் அவர்கள் இயக்கியிருக்காங்க. இந்த படம் திரு கஜேஷ் அவர்கள் ஹீரோ ரோல் பண்ணிருக்காங்க. கஜேஷ் வந்து நாகேஸ்வரோட, அதாவது ஆனந்த் பாபு சாரோட பையன், அவங்க நாகேஸ்வரோட பேரன். படத்தில் மொத்தம் 5 பாடல்கள். படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட். குடும்பத்தோட குழந்தைங்களோட வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நிறைய காமெடியாக ஆர்டிஸ்ட் நிறைய இருக்காங்க. வந்து என்ஜாய் பண்ணிட்டு படம் அது. பாடல்கள் யுகபாரதி, அண்ணாமலை, மதன் கார்கி, விவேகா சார் எல்லாருமே இருக்காங்க. பாடல்களை பாடியிருக்குது விஜய் பிரகாஷ், கார்த்திக், ஹரிச்சரன், ஏர்டெல் சூப்பர் சிங்கர் திவாகர், ஜித்தின் மற்றும் திலகான் ஒரு சிங்கரும் அறிமுகப்படுத்தியிருக்கோம். கண்டிப்பாக பாடல்களையும் கேளுங்க. படத்தை தியேட்டரில் வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. புதியகம் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜெனிஃபர். நீங்கள் என்னை வந்து பல படங்கள்லேயும் ரியாலிட்டி ஷோ இந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து இந்த கல்கண்டு மூவியில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன். நான் மட்டும் இல்லை, இதில் வந்து லீட் ரோலில் வந்து கஜேஷ் ஆனந்த், நாகேஷ் சாரோட பேரை அவர் பண்ணியிருக்காரு, அண்ட் டிம்பிள் பண்ணியிருக்கா. இதுக்கப்புறம் நாங்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து கஞ்சா கருப் சார், மயில்சாமி சார், அதுக்கப்புறம் சுவாமிநாதன், இந்த மாதிரி பெரிய வந்து ஆர்டிஸ்ட் பட்டாளமே இருக்கிற ஒரு மூவி. எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்ச ஜானர் காமெடி அண்ட் ரொமான்ஸ். அந்த ஜானரில் தான் இந்த மூவி இருக்குது. கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போவீங்க. நீங்கள் வந்து வந்ததுக்கு இந்த படம் வந்து லாஸே இல்லை, நம்ம கொடுத்த காசுக்கு லாஸே இல்லை, நல்லா என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. என் கேரக்டர் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக துருத்துருன்னு ஃபஸ்ட்டு வந்து 2 பேரையும் பிரிப்பேன், ஹீரோ ஹீரோயினா. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க 2 பேரையும் சேர்த்து வைப்பேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு செம்ம ஜோவியலான ஒரு டைப்பான கேரக்டர். இந்த கேரக்டர் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ரொம்பவே ஹார்ட்டில் எப்போவுமே நிலச்சிருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் தியேட்டரில் வந்து படம் பார்த்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். Hello all Pudhuyugam viewers, this is Dimple Chopre and we are here for our movie press meet today called Kalkandu, and coming 31st our movie is getting released, so do watch this movie in theatre. I'm playing a medical student in this movie named Kartika, who is really studious and ambitious, and in this movie how she came to meet across as hero in this movie, that's a very interesting part to watch. And in this movie my co-star is Gajesh. As we all know, he's a Nagesh's grandson. He's a very good actor and very good dancer also, and he did a great job in this movie. And I want to thank my co-star Jennifer, who helped me throughout the movie. And I'm really fortunate that I got a chance to work with such senior actors like Ganja Garpu sir, Manobala sir and Swaminathan sir. I learned a lot from them. I want to thank our director Nandakumar sir, who's really supported me, and he's a very polite director I've ever seen. This is my second movie after Yada Mahesh, so I'm really looking forward for this, and do watch this movie in theatre. Thank you so much. கஜேஷ் யாருன்றதை நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை நினைக்கிறேங்க. ஏன்னா அப்படியே அவர் ஆனந்த் பாபு சாரோட ஜெராக்ஸ் மாதிரியே இருக்கார். அவருக்கு பார்த்தாவே நம்மளை தெரியும். ஸோ கண்டிப்பாக அவருடைய ஆக்டிங்கும் இவங்க 2 பேருக்கும், அதாவது அவங்க அப்பாவுக்கும் தாத்தாக்கும் கண்டிப்பாக பேர் வாங்கி கொடுக்கும்னு தான் சொல்லலாம். ஸோ இப்போது அந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டை தொடர்ந்து பார்க்கலாம்.
படத்தை கண்டிப்பாக பார்த்து நீங்கள்லாம் என்ஜாய் பண்ணுவீங்க நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி தேட்டர்ஸில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு கலாட்டா டைமாக இருக்கும் உங்களுக்கு, கண்டிப்பாக நான் நம்புகிறேன். இந்த படம் வந்து டீம் ஒர்க் சொல்ல போனால் டேரக்டர் சார்லேருந்து டெக்னீஷியன்ஸ் வரைக்கும், கேமராமேன் சார், அசிஸ்டன்ட்ஸ், கோரியோகிராஃபர்ஸ், மியூசிக் டைரக்டர் சார், எல்லோரும் கூட நடித்தவங்க, டான்சர்ஸ் எல்லோரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீங்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைஞ்சு என்ஜாய் பண்ண மாதிரி ஒரு விஷயம். கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம். எல்லா திரையரங்கிலும் எல்லாரும் போய் படத்தை பார்த்து சந்தோஷப்படுங்க. எல்லோரும் திருட்டு சீடியில் பார்த்துடாதீங்க, திரையரங்கி போய் பாருங்கள். இது வந்து ஒரு காமெடி பட்டாளமே இருக்கிற படம். ஏன்னா ஸ்டில்லில் பார்த்துருப்பீங்க, நாகேசையா குடும்பத்தில் இருந்து ஒருத்தர் வந்து நடிக்கிறாருன்னா அவர் எவ்வளோ பெரிய ஸ்பீடாக இருக்க மாட்டாருன்னு பார்த்துக்குறீங்க. அப்படிப்பட்ட ஒரு முறையில் பண்ணியிருக்கு. உண்மையிலே அவ்வளோ ஒரு உணர்ச்சி பூர்வமாக நான் படம் பார்த்தேன். படம் பார்க்க எனக்கு அவ்வளோ ஒரு சிரிப்பும் சந்தோஷமாக வந்துச்சு. இன்றைக்கி ஏ சென்டராக இருக்கட்டும், பி சென்டராக இருக்கட்டும், வி சென்டராக இருக்கட்டும், எல்லா சென்டர்லேயுமே இந்த படம் பெரிய லெவலுக்கு போகும். அவ்வளோ ஒரு நல்ல ஒரு நுணுக்கமாக இயக்குனர் பண்ணியிருக்காரு. இதை விட அந்த படத்துடைய தயாரிப்பாளர் அவரும் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து இயக்குனருக்கு நீங்கள் அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், இந்த சாங் இப்படித்தான் வேணும் அப்படின்னு. இதில் ஒரு சாங் இருக்குது, உண்மையிலே இன்றைக்கி உள்ள இளைஞர்களுக்கு ரொம்ப பிடிக்கிற சாங்கு. பாக்கு போட்டு நாக்கு போச்சு, ஆற்று போச்சு, பீரு போட்டு ஆற்று போச்சு, போனது லவ்வில் தாண்டா அப்படின்னு. அந்த சாங் உண்மையிலே பெரிய கிட்டாகும். 2014 அந்த சாங்கு பெரிய கிட்டு பெரிய லெவலுக்கு போகும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். மனோபாலா வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் இதில் பண்ணியிருக்காரு. எந்த படத்துலையும் அவர் இந்த அளவுக்கு ஒரு இதாக நடிக்கலை. மனோபாலா பெரிய லெவலில் இதில் கைதட்டல் வாங்கிட்டே இருப்பார் படம் ஃபுல்லாக. இந்த படம் பார்த்தீங்கன்னா படம் டைட்டில் முடிஞ்சு ஸ்டார்ட் பண்ணி உள்ள கைதட்டு எண்டில் எழுந்து நின்று வெளியில் வரும்பொழுது கைதட்டிட்டு வருவாங்க ஆடியன்ஸு. அந்தளவுக்கு முழு நில ஒரு நகைச்சுவை படம். மியூசிக் வந்து கண்ணன். தமிழ் படம்னு முன்ன படம்லாம் பண்ணவர். இப்போ வந்து இந்த படம் பண்ணியிருக்காங்க, நிறைய படம் பண்ணியிருக்காரு இன் பிட்வீன். பட் இந்த படம் அவருக்கு நிச்சயமாக ஒரு மைல் ஸ்டோன்னு சொல்லலாம். ஏன்னா 4 சாங்குமே ஹிட்டு. இப்போ வந்து ஆடியோ வந்து பெருசாக ஹிட் ஆகிருக்கு. எல்லா இடத்துலையுமே நிறைய பேர் கேட்டு நிறைய ஃபோன் கால்ஸ் எனக்கு வந்துகிட்டு இருக்கு. அவ்வளோ பிரமாதமான சாங்ஸு. அந்த 4 சாங்குமே யுகபாரதி ஒரு பாட்டு எழுதினார், விவேகா ஒரு பாட்டு எழுதினார், அப்புறம் மதன் கார்கி ஒரு பாட்டு எழுதினார், அண்ணாமலை ஒரு சாங் எழுதியிருக்காரு. இது போல் எல்லாமே பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸு, பெரிய ஆர்டிஸ்ட்டு, ஒரு பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்து ஒரு பையன் ஹீரோ. இவங்கெல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பென்சிவாக இந்த ராஜரத்னம் ப்ரொடக்ஷன் வந்து நிறைய செலவு பண்ணி ஒரு படம் எடுத்திருக்காங்க. அந்த தயாரிப்பாளர் ஜெய மகாலட்சுமி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கும் என் மேலேயும் என் கதை மேலேயும் முழு நம்பிக்கை வச்சு இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து எல்லாருடைய எதிர்பார்ப்பையும் நிறைவு செய்கிற மாதிரி ஒரு நகைச்சுவை படமாக வந்து அமைஞ்சிருக்கு. இந்த படத்தினுடைய வெற்றிக்கு புதுயுகம் தொலைக்காட்சி வாயிலாக இதை பார்த்துக்கிட்டு இருக்க அத்தனை நேயர்களும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து எல்லோரும் தேட்டரில் வந்து இந்த படத்தை ஃபேமிலியோடு பாருங்கள். நீங்கள் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா இன்னொரு தடவை நிச்சயம் பார்ப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு ஃபுல் லென்த்து காமெடி படம், ஒரு சக்ஸஸ்ஃபுல் படமாக அதை மாற்றி எங்களை வந்து இதுக்கு மேல் படிக்கு எங்களை ஏற்றி விட வேண்டிய கடமை உங்கள்கிட்ட இருக்குன்னு நான் உரிமையோடு கேட்டுப்பேன். ஏன்னா தமிழ் ரசிகர்கள் மட்டும்தான் எந்த நாட்டிலேருந்து வந்து நடித்தாலும், எந்த நாட்டிலேருந்து வந்து டைரக்ஷன் பண்ணாலும் கை தூக்கி விடுறவங்க. மற்ற எந்த மாநிலத்துலையும் அது நடக்காது. அப்படி இருக்கிறப்ப இந்த படம் நாகேஷ் குடும்பத்திலேருந்து வந்து ஒரு பையன் நடிச்சிருக்க படத்தை ஒரு பெரிய ஒண்டர்ஃபுல் சக்ஸஸ் மூவியாக மாற்றி கொடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. மனசில் இருக்கிறத ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு கப் காஃபி குடித்தா போதும்னு சொல்லுவாங்க. ஸோ ரீசெண்டாக சாக்கோலிக்ஸ் அப்படின்ற காஃபி ஷாப் ஓப்பனிங் நடந்தது. அந்த ஓப்பனிங்க்கு நம்ம விஜய் சேதுபதி வந்திருந்தார். ஸோ அங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்ததுன்னு பார்க்கலாமா? முகமது ரஃபி, நான் சாக்கோஹாலிக்காக பேசுகிறேன். சாக்கோஹாலிக் வந்து ஃபர்ஸ்ட் அவுட்லெட் இன் சென்னை. இது எங்களுடைய புது கான்செப்ட்டு. இது வந்து சென்னை நுங்கம்பாக்கம் ஹை ரோட்டில் இருக்கிற இஸ்பஹானி சென்டர், அதில் வந்து ஒரு புது ஷாப் இன்றைக்கி இனாகுரேட் பண்ணுறோம். இந்த ஷாப்பை இனாகுரேட் பண்ணுறதுக்காக மிஸ்டர் விஜய் சேதுபதி வர இருக்கிறாரு.
Hi, this is Sai here. நாங்கள் சாக்கோஹாலிக்ன்ற நுங்கம்பாக்கம் இஸ்பஹானி சென்டரில் இருக்கிற ஒரு அவுட்லெட்காக பேசுகிறோம். இதுதான் சென்னையில் ஃபர்ஸ்ட் அவுட்லெட் ஃபார் அஸ். இந்த கான்செப்ட் வந்து நாங்கள் சில கண்ட்ரீஸ்லாம் போய் சரி ஓகே சென்னைக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு சாக்லேட் ரெஸ்டாரண்ட், சாக்லேட்லேயே ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற கான்செப்ட் மைண்டில் வச்சு நம்ம மக்களுக்கு எப்படி சூட் ஆகுன்றத யோசித்து ஒரு 6-7 மந்த்ஸாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்திருக்க ஒரு கான்செப்ட் இது. இதில் புதுசாக என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பார் வந்து 18 இயர்ஸ் மேலே தான் இருக்கும். அந்த 18 இயர்ஸ் கீழே இருக்கிறவங்க போகிறதுக்காக ஒரு சாக்லேட்லேயே ஒரு பார், ஒரு மாக்டெயில்ஸ், அதாவது ஆல்கோஹால் நான் ஆல்கோஹால் இல்லாமல் ஒரு பார் இருந்தால் எப்படி இருக்குன்றதுக்காக அந்த எஃபெக்ட்டுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்க ஒரு கான்செப்ட் தான் இது. ப்ளஸ் இது வந்துட்டு ஒரு 60 இயர்ஸ் மேலே இருக்கிறவங்களுக்காகவும் சுகர் ஃப்ரீ சாக்லேட்ஸுன்ற ஒரு ஃபுட்டை வந்து பண்ணிகிட்ருக்கோம். அது எந்த அளவுக்கு அட்ராக்ட் ஆகுதுன்றது நீங்கள் வந்து இங்கே சாப்பிட்றதுல தான் தெரியும். அண்ட் வி ஆல் நீட் யுவர் சப்போர்ட் அண்ட் ப்ரெசன்ஸ் ஃபார் திஸ். அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் அண்ட் தேங்க்யூ. இது எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சாக்லேட் தீம் தான். நீங்கள் எந்த ஃபுட், ஆல் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் வில் மேட் ஃப்ரம் சாக்லேட் கொண்டு தான் எல்லாம் ஃபுட்டும் கிடைக்கும். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப, அதாவது குழந்தைங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட். அதேமாரி சாக்லேட் பார்ன்ற கான்செப்ட் ஒன்று எடுத்துருக்கோம் கவுபாய் ஸ்டைலில். அது வந்து அண்டர் 18, அதாவது அண்டர் 18 வந்து பார்னால் பார் செட்டப் எப்படி இருக்கும் அந்தமாரி அவங்களுக்கு தெரியணும். அவங்களுக்காக வந்து சாக்லேட்ஸ்லேயே ஃபவுண்டைன்ஸ், டிஃப்ரெண்ட் ட்ரிங்க்ஸ், அதாவது கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி நிறைய வெரைட்டியாக பண்ணியிருக்கோம். எங்கள் டீம் வந்து, அதாவது எங்கள் செஃப் வந்து இஸ் ஃப்ரம் US. அவர் வந்து ரொம்ப சாக்லேட் ரொம்ப ஃபெமிலியரான ஒரு சாக்லேட், அவர் எக்ஸ்பீரியன்ஸ் கை. ஸோ இது மோஸ்ட்லி ஃபேமிலிஸ் அண்ட் ஹேங் அவுட் பிளேஸாக கூட யூஸ் பண்ணலாம். இது மெயின் வந்து ஹேங் அவுட் பிளேஸாக தான் இது நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லோரும் வரணும் இங்கே வந்து எங்களோட ரெஸ்டாரண்ட் பாருங்கள். ப்ளீஸ் கிவ் அ சப்போர்ட் அண்ட் ஐ நீட் யுவர் பிளெஸிங்ஸ் அண்ட் ஆல். ஓகே, இன்னைக்கு காலிவுட் அன்கட்டை பார்த்து ரசித்த மாதிரி அடுத்த காலிவுட் அன்கட்லேயும் நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. ரசிக்க நீங்கள் ரெடியாக இருங்க. ஸோ அடுத்த ஷோவில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். Until then, this is me Farina saying bye bye.